ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெல்லைகான் சேனல். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாஸ் 350 இந்த இண்டிகேட்டரோட பவர் லைன், அதுக்கப்புறம் ஹசார்ஸ்க்குரிய பவர் லைன், அப்புறம் இந்த பைலட் லேம்புக்குரிய பவர் லைன், இதை பற்றி பார்க்க போகிறோங்க. இது தெரிஞ்சு அப்படின்னா ஏதோ ஒரு இஷ்யூ இல்லை ஏதோ டவுட் போகிறீங்க அப்படின்னா அந்த லைனை பார்த்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. இதை பேஸ் பண்ணால் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய வீடியோஸையும் சொல்லியிருக்கோம். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ஆரி ரீபான் கிளாஸ் 350 அதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், 1080 பிக்சலில் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட், கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோக்குரிய ரெக்கார்டு வீடியோஸ் லிங்க் இருந்தால் அதை நம்ம கொடுப்போம். இன்ஸ்டாகிராமில் வீடியோ லிங்க்கும் கொடுத்துறாங்க, சில டேட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம், அதனால் மறக்காமல் பாருங்கள். கொஞ்சம் கமெண்ட்டையும் பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சு இல்லை ஏதாவது அப்டேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட் ஃபஸ்ட்டு வர மாதிரி பின் பண்ணுவோம். இந்த விஷயத்தை நம்ம வண்டியில் வச்சு காமிப்போம், அதே சமயம் டைகிராமும் காமிப்போம். அதனால் வெறும் வண்டியில் வச்சு மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க, டைகிராமாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரிய வரும். வண்டியில் வரக்கூடிய ஒயரோட கலர் கோடு மென்ஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மேக்ஸிமம் மாறாதுங்க. வேணா 1-2 மாறலாம் வண்டிக்கு வண்டி, மற்றபடி இதாங்க ஐடியா. இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் 2ல் போங்க. ஃபியூஸ் 2ல் இருந்து கீயோட இன்னில் போவோம், கீயோட அவுட்டில் இருந்து ஃபியூஸ் நம்பர் 4க்கு போங்க. ஃபியூஸ் நம்பர் 4ல் இருந்து அந்த பைலட் ரேம்ப் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரண்ட்டில் பைலட் லேம்ப், இதுக்குரிய பவர் லைன் கிடைக்குங்க. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ல இருக்கும், பாசிட்டிவ் வந்து ஃபியூஸ் 4லேருந்து தான் வரும். அதே சமயம் இந்த ஃபியூஸ் 4லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் லைனு ஃப்ளாஷரோட இன்னில் வருங்க. ஃப்ளாஷரோட அவுட்டு எங்கே போகும் அப்படின்னா இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்குங்களா, அந்த பாயிண்டில் போகுங்க. போகிறது பாசிட்டிவ் தான். இப்போ நான் லெஃப்ட் தரேன் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் லெஃப்ட்டுக்கு பாஸ் ஆகும். ஃப்ளாஷர் அப்படின்னால ஃப்ளாஷ் தான் வரும், அப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் அம்ஜம் எரியும், இதனுடைய நெகட்டிவ் கண்ட்ரோலாக இருக்கும். அதே மாதிரி ரைட் நம்ம தள்ளும் போது ரைட்டு பாசிட்டிவ் பாஸ் ஆகுங்க, அது ஃப்ளாஷர் அவுட்டு ரைட் சைடு பாசிட்டிவ் ஆகும். ஃப்ளாஷரோட அவுட் பாசிட்டிவ் இருக்குது இல்லைங்களா, அது இந்த இண்டிகேட்டரோட பாயிண்டில் மட்டும் போகாமல் இண்டிகேட்டர்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா இந்த ஹசார்ட் சுவிட்ச் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹசார்ட் சுவிட்சுக்கு போவோங்க. எந்த இடத்துல போகும் அப்படின்னா நாங்கள் சாக்கெட் காட்டுறேன், சாக்கெட்டில் பின் நம்பர் 4ல் போவோங்க. பின் நம்பர் 5, 6. பின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுக்குரிய பாசிட்டிவ் லைனு, பின் நம்பர் 6 ரைட்டுக்குரிய பாசிட்டிவ் லைனு. இப்போ நம்ம ஹசார்ட் சுவிட்ச் போடும்போது பின் நம்பர் 4ல் வரக்கூடிய ஃப்ளாஷர் அவுட்டு பாசிட்டிவ், 5ம் 6ம் சேர்த்து கனெக்ட் ஆகும் அந்த ஹசார்ட் சுவிட்சை போடும்போது. அதனால அட் டயத்தில் உங்களுக்கு லெஃப்ட் சைடும் கனெக்ட் ஆகுது, ரைட் சைடும் கனெக்ட் ஆகுது. அப்போ 4 இண்டிகேட்டருமே அமைஞ்சு எரியும். இந்த இண்டிகேட்டருக்குரிய வோல்ட் 12 வோல்ட்டு, வாட்ஸு 10 வாட்ஸு. இந்த பைலட் ரேம்ப் வருது பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸு 12 வோல்ட்டுங்க. இதில் மிச்சம் பின் இருக்குது பாருங்கள், மேலே 1, 2, 3 மொத்தம் இது 6 பின்னுங்க. ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, பின் நம்பர் 4, 5, 6 சொல்லியாச்சு. பின் நம்பர் 1, 2, 3, பின் நம்பர் 3 ஒயர் இருக்காது. ஆனால் பின் நம்பர் 1, 2 ஃபங்க்ஷன் ஆகாதுங்க. என்னென்னா இதனுடைய ஆப்போசிட் கப்ளர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் இப்படி வருங்க, இப்படி திருப்பி பண்ணும்போது இப்படி வரும். பின் நம்பர் 4, 5, 6க்கு இருக்குது. மீதி பாருங்களேன், மேலே அந்த 1, 2, 3 மேலே ஃபஸ்ட் ரோக்குரிய எந்த பின்னும் இல்லை, மேல் பின்னும் இல்லை. ஒன்லி 4, 5, 6க்கு மட்டும்தான் அந்த மேல் பின் இருக்குது. அப்போ இங்கே என்ன தான் பின் நம்பர் 1, 2, 3 கொடுத்தாலும் ஆல்ரெடி 3 வந்து நாட் இன் யூஸு, 1, 2 இங்கே கனெக்ட் ஆனாலும் இந்த இடத்துல கனெக்ட் ஆகலை. அப்போ ஃபஸ்ட் ரோ எல்லாமே நாட் இன் யூஸ், செகண்ட் ரோ மட்டும்தாங்க கனெக்டட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்த்தா டைகிராமாக பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ராயல் என்ஃபீல்டு அதுவும் ரீபான் கிளாஸ் 350. இந்த டைகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கிடைக்கும், நெகட்டிவ் வந்து எந்தெந்த வேலாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் டைகிராமில் பைலட் லேம்ப் லெஃப்ட் அண்ட் ரைட்னு போட்டிருக்கீங்களா, 2 பல்பாக காமனாக போட்டேன். ஆக்சுவலாக 2 பல்பாக போட்டிருக்கணும், ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி போட்டிருக்கேன். எதனால் அப்படின்னா அதனுடைய ஒயர் கலர் கோடு காமனாக கனெக்ட் ஆகிருக்கும். அதே போல் தான் இண்டிகேட்டரு லெஃப்ட்டுன்னு இருக்குங்களா, ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, ரியர் லெஃப்ட்டு. அதே மாதிரி ரைட்டு, ஃப்ரண்ட்டு ரைட்டு, ரியர் ரைட்டு காமனாக போட்டிருக்க ஒரே டைகிராமா. ஆனால் 2 டைகிராமாக வரணுங்க வந்திருந்தா ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி பண்ணியிருக்கோம். பேட்டரியில் பாசிட்டிவ், ரெட் கர் ஒரு மூலமாக ஃபியூஸ் 2 போகுது, ரெட் கர் ஒரு மூலமாக ஃபியூஸ் அவுட் ஆகிட்டு கீ இன் ஆகுது. கீ அவுட்டு ரெட்டில் ஒயிட் ஒயர் மூலமாக ஃபியூஸ் 4க்கு போகுது. ஃபியூஸ் 4 ஒயிட் ஒயர் அதில் அவுட் புட்டு, அது பைலட் லேம்ப் போகுதுங்க. பைலட் லேம்ப்னாவே லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அதே மாதிரி இந்த ஒயிட் ஒயரு ஃப்ளாஷரோட இன்னில் வருதுங்க, அதே ஒயிட் ஒயர் தான். அவுட்புட்டு ஒயிட்டு ரெட்டாக எங்கே போகும் அப்படின்னா இந்த ஹசார்ட் சுவிட்சோட பின் நம்பர் 4க்கு போகுதுங்க. அதே சமயம் இந்த ஒயிட்டில் ரெட்டு இண்டிகேட்டர் சுவிட்சோட பின் நம்பர் 3க்கு போகுது. இந்த ஹசார்ட் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் 6 பின்னு வருங்க, நம்ம வண்டியில் வச்சே பார்த்துருப்போம். அதில் பின் நம்பர் 1ல் ஹசார்ட் சுவிட்சிலேருந்து பார்க்கும்போது அவனுக்கு கப்ளர் வந்து ஃபீமேல் கப்ளரு. பின் நம்பர் 1ல் ரெட் ஒயர் கொடுத்துருப்பாங்க, பின் நம்பர் 2ல் ரெட்டில் ஒயிட் ஒயர் கொடுத்துருப்பாங்க. 3 வந்து நாட் இன் யூஸ். ஆனால் இந்த 3மே ஒயரிங் கனெக்ஷன் எங்கேயுமே கனெக்ட் ஆகாது. ஆமாம், கழட்டி கூட காமிச்சா இல்லைங்களா, மேல் பின் ஃபஸ்ட் ரோவில் எங்கேயுமே இல்லை, செகண்ட் ரோவில் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது 4, 5, 6 தான் ஆக்டிவேட்டு. இப்போ நம்ம ஹசார்ட் சுவிட்ச் போடும்போது என்ன ஆகுனா பின் நம்பர் 4ல் ஃப்ளாஷர் அவுட் வர்றது 5ம் 6ம் கனெக்ட் பண்ணும். 5, 6 கனெக்ட் பண்ணிச்சுன்னா இந்த பின் நம்பர் 5 இருக்குது இல்லைங்களா, அது எங்கே தெரியுங்களா போகும், இண்டிகேட்டரோட லெஃப்ட் சைடுங்க, ஃப்ரண்ட்டு ரியரு, ஒயிட்டில் பிளாக் ஒயர் போகும். பின் நம்பர் 6 எங்கே போகும் அப்படின்னா இண்டிகேட்டரோட ரைட் சைடு, ஒயிட்டில் க்ரீன் ஒயர் மூலமாக போகும். அப்போ அட்டடத்தில் 5ம் 6 லாக் ஆச்சுன்னா லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்டு ரியரு அது எரியும். அதே மாதிரி ரைட் சைடோட ஃப்ரண்ட்டு ரியரு அது எரியும். அப்போ நமக்கு 4 ஐட்டம் ஃபங்க்ஷன் ஆகுங்க. இதான் ஹசார்ட் சுவிட்சு. இப்போ
இப்போ இண்டிகேட்டர் சுவிட்ச் பார்த்துடலாம். இது பின் நம்பர் 3ல ஃபிளாஷ்ல அவுட் வருது இல்லைங்களா, ஒயிட் ரெட் ஒயர் மூலமா. நம்ம லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போடும்போது பின் நம்பர் 1 கனெக்ட் ஆகும். பின் நம்பர் 1 எங்க போகும் அப்படின்னா லெஃப்ட் சைடுங்க, ஒயிட்ல பிளாக், அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரியர் லெஃப்ட். இப்போ நம்ம ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னா பின் நம்பர் 2க்கு அந்த ஃபிளாஷ் அவுட்புட் வோல்ட் வரும். அது ரைட் சைடு போகுது ஒயிட்ல கிரீன் வரும் மூலமா. அப்போ இண்டிகேட்டர் ரைட் சைடு போடும்போது ஃப்ரண்ட் ரைட்டு ரியர் ரைட்டு எரியும். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இண்டிகேட்டர் வந்து லெஃப்ட் சைடு போட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடுக்குரிய எல்இடி அம்ஜம்ஜி இல்லைங்களா, அது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பின் நம்பர் 6 கனெக்ட் ஆயிருக்கும். அது ரைட்ல போடும்போது ரைட் சைடு எல்இடி அம்ஜம்ஜி இல்லைங்களா, அது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பின் நம்பர் 12 கனெக்ட் ஆயிருக்கும். ஆல்ரெடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பின் நோட் பார்த்தாச்சு. அதனோட வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. டயக்ராம் பார்க்கும்போது என்னவோ ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க, ஆனால் ரொம்ப சிம்பிள் தாங்க. இது மாதிரி தாங்க நம்ம சில வீடியோஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வண்டியில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் டயக்ராம் காமிப்போம். வண்டியில் பார்த்து கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணோம்னா டயக்ராம் இன்னும் கிளியராக பார்த்துக்கலாம். அது தெரிஞ்ச விஷயம் தான். இது போல் நம்ம வண்டியில் காமிச்சு அதுக்கப்புறம் டயக்ராமாக காமிக்கிறது இன்னும் சில டாபிக்ஸ்லாம் இருக்குது. அதனால் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். இந்த ஒயரோட கலர் கோட ரீட் பண்ண முடியல, இது என்ன அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல கேளுங்க, கமெண்ட்ல கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் ராயல் என்ஃபீல்டில் ரீபான் கிளாஸ் 350 ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எந்த மாதிரி ஒர்க்னாலும் மேக்ஸிமம் நாமளே கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாதிரி டவுட் இருக்குது, இந்த மாதிரி லைனில் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, கமெண்ட்ல கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனல் புதுசாக வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனோட.